வவும் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். வழமை போலவே இந்த வாரமும் ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக கலையத்திற்கு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் பிள்ளைகளே. வணக்கம் ஃபாதர். பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு புனிதரை பற்றி அல்லது நம்முடைய மறையினுடைய உண்மைகளை பற்றி சொல்லித் தருகிறேன். அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலும் நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டிலே முக்கியமான ஒரு சில விழாக்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகின்றேன். என்ன விழாவை பற்றி ஃபாதர் இன்னைக்கு பார்க்க போகிறோம்? ரைட், பாருங்கள், நாங்கள் பாஸ்கா காலத்தை நிறைவு செய்ய போகின்றோம். எனவே இந்த பாஸ்கா காலத்தை நிறைவு செய்வதற்கு முன் நாங்கள் கொண்டாடுகின்ற 2 முக்கியமான விழாக்கள் இருக்கிறது. ஒன்று ஆண்டவனுடைய விண்ணேற்பு விழா, அடுத்தது தூயாவியானவர் பெருவிழா, அதை பெந்தகோஸ்தே விழா என்று அழைக்கிறோம். அதன் பின் பொதுக்காலம் ஆரம்பிக்கிறது. அதன் பின் நாங்கள் கொண்டாடவிருக்கின்ற மூவொரு கடவுளினுடைய திருவிழா. இவை 3ஐயும் பற்றி என்றால் இவை தொடர்ச்சியாக வருவதனால் இவை 3ஐயும் பற்றி நான் இன்றைய நாளிலே உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகின்றேன். ஃபாதர், அப்போ இந்த ஆண்டவரின் விண்ணேற்பு எப்போது கொண்டாடப்படுது? ரைட், நல்ல கேள்வி. இதற்கு முன் உடனடியாக ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லுகின்றேன். பாருங்கள், நாங்கள் தவக்காலத்திலே பயணித்தோம் 40 நாட்கள். அதன் பின் பாஸ்கா விழாவை கொண்டாடினோம். எனவே இந்த பாஸ்கா விழாவில் இருந்து 40 நாட்கள் நாம் விசுவசிக்கிறோம் இயேசு ஆண்டவர் சீடர்களோடு இருந்தார், உயிர்த்த இயேசு. எனவே அந்த 40 நாட்களும் விண்ணேற்பம் அடைவதற்கு முற்பட்ட அந்த நாட்கள். எனவே இயேசு ஆண்டவர் 40 நாட்களின் பின் விண்ணேற்றம் அடைந்தார். சரிதானே? விண்ணேற்றம் அடைந்தார். எனவே இந்த பாஸ்கா காலத்திலே தான் இந்த விண்ணேற்பு விழா நடக்கிறது. இதுதான் நாங்கள் இறுதியாக கொண்டாடுகின்ற அந்த ஆண்டவனுடைய விழா பாஸ்கா காலத்துக்குள்ளே. எனவே இது நாங்கள் ஆண்டவருடைய விண்ணேற்பு விழா. அது 40வது நாளிலே நடக்கும். அதாவது இயேசுனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு நிறைவுற்று உயிர்ப்பில் இருந்து 40 நாட்கள் அதன் பின் தான் இந்த விண்ணேற்பு விழா நடைபெறும். அதன் பிறகு இயேசு பரலோகம் சென்று தந்தையிடம் பரிந்து பேசி நமக்காக பெற்று தந்தார் தூய ஆவியாரை. தூய ஆவியார் பொழியப்பட்டது இயேசுவின் விண்ணேற்றத்திற்கு பிறகு 10 நாட்களுக்கு பின். எனவே 10வது நாள் விண்ணேற்றத்துக்கு பிறகு 10வது நாள் பொழியப்பட்ட தூய ஆவியாரோடு பாஸ்கா மறைபொருள் நிறைவுக்கு வருகிறது. பொதுக்காலம் ஆரம்பிக்கிறது. பெந்தகோஸ்தே நாள் மட்டும் பாஸ்கா காலம். எனவே பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகுதான் பொதுக்காலம் ஆரம்பிக்கிறது. அதாவது பாஸ்கா காலத்தின் இறுதி ஞாயிறாகவும் பொதுக்காலத்திலே நாங்கள் ஏற்கனவே விடுபட்ட நாங்கள் ஏற்கனவே பொதுக்காலத்தில் பயணித்து கொண்டு வந்து தான் தவக்காலத்தை ஆரம்பித்த நாங்கள். எனவே அதில் இருந்து மீண்டும் நாங்கள் ஆரம்பிப்போம் பொதுக்காலத்தை. ஃபாதர், இந்த பாஸ்கா காலம் எப்போது முடியுது ஃபாதர்? நான் சொன்னது போல் பெந்தகோஸ்தே நாளோடு பாஸ்கா காலம் நிறைவுக்கு வருகிறது. பெந்தகோஸ்தே என்ன ஃபாதர் அர்த்தம்? பெந்தகோஸ்தே நாள் என்பது இதற்கு பல பெயர்கள் இருக்கிறது. பெந்தகோஸ்தே என்பதை அறுவடையின் நாள் என்று அழைக்கிறார்கள். அதே வேளையில் இதை வாரங்களின் பண்டிகை என்றும் அழைக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் புதிய ஆகமத்திலே, புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் நம்முடைய மரபிலே இதை தூய ஆவியாரின் விழா என்று அழைக்கிறோம். நன்றி கூறுகின்ற நாள், அறுவடையின் நாள், 50வது நாள். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் 50வது நாள் என்று அழைக்கப்படுகிறது என்று. அதே வேளையிலே இது தூய ஆவியார் பெருவிழா என்று அழைக்கப்படுகிறது. கேட்க போகிறீங்களே, ஏன் 50வது நாள் என்று அழைக்கப்படுகிறது என்று? அப்படின்னா ஃபாதர், அப்போ இயேசுவின் உயிர்ப்பு இல்லை, ரைட், அது ஓகே. ஆனால் நாங்கள் இது பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் இந்த பண்டிகை வருகிறது. விளங்குதானே? அது எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், எப்போ பாஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள்? நிசான் மாதத்தில் இஸ்ராயல் மக்கள் பாஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள். நிசான் மாதம் 14ஆம் நாளில் பாஸ்கா பண்டிகை. அடுத்த நாள் புளியாத அப்ப திருவிழா. புளியாத அப்ப திருவிழா ஏன்னு சொன்னால் அப்பம் புளிக்கக்கூடாது. அப்பம் புளிச்சன்னு சொன்னால் அர்த்தம் என்ன? பழைய நிலை, பாவநிலை. புளியாத அப்ப திருவிழாங்கிறது புது வாழ்வு. எனவே நிசான் மாத பாஸ்கா பண்டிகை, அதற்கு பிறகு
புளியாத அப்ப திருவிழா. இப்போ என்ன அடுத்தது நிசான் மாதம் 16ஆம் தேதி என்ன நடக்கும் என்று சொன்னால் முதல் பலனை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பது. முதல் பலன் என்று சொன்னால் பார்லி அந்த பயிரை அறுவடை செய்து அதை பலன் கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பது தான் நிசான் மாதம் 16ஆம் தேதியில் செய்கிறது. அப்போ பாருங்க அன்பான பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே பார்லி அந்த முதல் கொடையை ஆண்டவருக்கு கொடுத்தார்கள். ஆனால் புதிய பாஸ்காவிலே முதல் கனியாறு இயேசு ஆண்டவரை கடவுளுக்கு அர்ப்பணித்தது. அதான் உயிர்ப்பு பெருவிழா. விளங்குதானே? பாஸ்கா ஆடு கொல்லப்பட்டது பழைய ஏற்பாட்டிலே, ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டிலே பாஸ்கா ஆடு யாரு? இயேசு. எனவே புளியாத அப்பம் பாவம் இல்லாத நிலை இயேசுனுடைய இரத்தத்தினாலே எங்களுக்கு வந்தது. அது நீசான் மாதத்தினுடைய 16ஆம் நாளிலே நிகழ்ந்தது. என்ன? முதல் பலனை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். பார்லியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதே மாதிரி இயேசுவை, முதல் பலனாகிய இயேசுவை நாங்களும் உயிர்ப்பு நாளிலே பெற்றுக்கொள்கிறோம். விளங்குதானே? ஆல்ரைட். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இந்த முதல் பலனை அவர்கள் பெற்ற அந்த நாளிலே இருந்து அன்றைக்கு என்ன செய்வார்கள்? கோதுமையை விதைப்பார்கள். அன்றைக்கு தான் கோதுமை விதைக்கிறது. அப்போ அதில் இருந்து 50 நாட்கள், கோதுமை அறுவடைக்கு 7 வாரங்கள் வேண்டும். சரிதானே? கோதுமை வளர்ந்து பயிர் முற்றி அறுவடை செய்வதற்கு 7 வாரங்கள் வேண்டும். அப்போ 7 7 49 முடிந்து 50ஆவது நாள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அதை கடவுளுக்கு படைப்பதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு வருவார்கள். விளங்குதானே? எனவே இப்படித்தான் 50ஆவது நாள் அந்த கோதுமை அறுவடை அந்த நாள் நடைபெற்றதுனே 7 வாரங்கள். அதே 7 வாரத்தை நாங்கள் எங்கே கொண்டாடுகிறோம்? இப்பொழுது பாஸ்கா வாரத்திலே கொண்டாடுறோம். பாஸ்கா காலத்தில் எத்தனை வாரங்கள் இருக்கிறது? 7 வாரங்கள் இருக்கிறது. பாருங்கள். அப்போ நாங்கள் அது 7 7 49 50ஆவது நாளிலே நாங்கள் இங்கே அங்கே பெந்தகோஸ்தே நாளுக்கு அந்த விழாவை கொண்டாடுவதற்கு இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறுவடையின் நாள், அதே வேளையிலே 50ஆவது நாள் இந்த கோதுமை பயிர்களை கொண்டு அவர்கள் எங்கே செல்ல வேண்டும்? ஜெருசலேம் தேவாலயத்துக்கு போனார்கள். எல்லா விதமான இனத்தவரும் வருவார்கள். எனவே தான் நாங்கள் புளியாத அப்பம் 2 சுட்டு கொண்டு போகணுமா? ஏன் ஒன்று இஸ்ரேல் மக்களை குறிக்கிறது, அடுத்த அப்பம் புற இனத்தாரை குறிக்கிறது, அங்கே வருகிற புற இனத்தாரை குறிக்கிறது. எனவே அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த ஒற்றுமை உறவு, எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த விடயத்தை குறித்து காட்டுவதாக கடவுள் சாமி சொன்னார், இப்படித்தான் நீங்கள் இந்த நாளிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று. சரிதானே? எனவே பாருங்கள், இப்படித்தான் இந்த 50 நாள் திருச்சபைக்குள்ளே வந்தது. அதை அப்போ பாருங்கள், இயேசுவினுடைய பாஸ்கா நிகழ்வுக்கு பிறகு இயேசு கொண்டாடின பாஸ்கா, அதாவது இறுதி பாஸ்கா கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான பாஸ்காவாக மாறியது. அது விண்ணக பாஸ்காவாக நமக்கு மாறியது. சரிதானே அன்பான பிள்ளைகளே? எனவே பாருங்கள், இந்த பாஸ்கா விழாவுக்கு பின் 40 நாளால் விண்ணேற்றம் நடக்கிறது. அதற்கு பின் 50ஆவது நாள் அந்த பெந்தகோஸ்தே நாளில் அந்த விடயத்தை பயன்படுத்தி அங்கே வந்த சனங்களினுடைய பெருக்கத்தை, அங்கே வந்த எல்லா ஊர்களில் இருந்தும் நாடுகளில் இருந்தும் அந்த மக்களுக்கு இந்த அருட்பொழிவு கிடைக்க வேண்டும் என்று கடவுள் அந்த நாளை பயன்படுத்தினார். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு வந்த அந்த 50ஆவது நாளை பயன்படுத்தி தூயாவியானவரை பொழிய வைத்தார். இது கோஇன்சிடென்ஸ் என்று சொல்வார்கள். அவர்கள் வந்தது அறுவடைக்காக, ஆனால் கடவுள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தூயாவியாரை பொழிய வைத்தார். இது எங்கே இருக்கிறது? யோவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 28 32வது வசனங்களில் இருக்கிறது. இறுதி நாளில் மாந்தர் அனைவர் மேலும் என் ஆவியை பொழிந்திடுவேன், உங்கள் புதல்வரும் புதல்வியரும் நிறைவாக்கு உரைப்பர் என்று யோவேல் புத்தகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நிறைவு செய்வதற்காக இந்த நாளை பயன்படுத்தினார். அதனால தான் பேதுரு எழும்பி சொல்லுகிறார், இதெல்லாம் விவிலியத்தில் இருக்கிறது. இறுதி நாளில் மாந்தர் மேலும் ஆவியை பொழிந்திடுவேன் என்று சொன்னது இன்று நிறைவேறுகிறது என்று சொல்லுவார். இஸ்ரேல் மக்கள் ஃபாதர் இந்த அறுவடை திருவிழாக்கள் மட்டுமா கொண்டாடினாங்க, இல்லாட்டி வேறு திருவிழாக்களும்? இஸ்ரேல் மக்கள் கொண்டாடிய 7 முக்கியமான பண்டிகைகள் இருக்கிறது. 7 பண்டிகைகள் இருக்கிறது. அவற்றில் முக்கியமான 3 கொண்டாட்டங்கள் இருக்கிறது. அதில் அந்த 7 பண்டிகைகளையும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது வந்து பாஸ்கா பண்டிகை. அது மிகவும் முக்கியமானது. அதோடு சேர்த்து அந்த புளியாத அப்ப திருவிழா. சரியான பாஸ்கா பண்டிகை, புளியாத அப்ப திருவிழா. ஏன் புளியாது என்பது
பாவம் அற்ற புது வாழ்வு, புளியாதப்ப திருவிழா. அடுத்தது வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்படுகின்ற பெந்தகோஸ்தே திருவிழா, அறுவடையின் நன்றி விழா. சரிதானே? 2. 3வது கூடார விழா, அது ஃபீஸ்ட் ஆஃப் டெபனக்கிள் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், ஃபீஸ்ட் ஆஃப் டெபனக்கிள். இது 3 தான் இந்த முக்கியமான பண்டிகை. அது தவிர ஓய்வு நாள் பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ பரிகார பண்டிகை, அதே மாதிரி பூரின் என்று சொல்லுகின்ற பண்டிகை. இவையெல்லாம் கிட்டத்தட்ட பாவங்களை போக்குகின்ற பண்டிகைகளாக அமைந்து இருந்தன. சரிதானே? இதுதான் முக்கியமான பண்டிகைகளாக இருந்தது. பெந்தகோஸ்து தினத்தில் வந்து சீடர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க கொடுத்த அறிவுரைகள் என்ன? ரைட். அதற்கு முதல் பாப்போம், இதில் இருக்கிற அந்த முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். பெந்தகோஸ்தே நாள். எனவே இயேசு ஆண்டவர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுவார், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், எருசலேமிலேயே இருங்க, நான் வாக்களிக்கப்பட்ட வல்லமையை உங்களுக்கு அனுப்பியதன் பின் நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையெல்லை வரையிலும் என்னுடைய சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எனவே இவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட வல்லமை வரும் வரை எங்கே இருக்கிறார்கள்? அந்த திராப்போசனம் கொண்டாடப்பட்ட அந்த மண்டபத்திலே தான், அந்த மேல் மாடி அறையிலே தான் இருந்து இவர்கள் செபித்து கொண்டு இருக்கிறார்கள். உதாரணமாக இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த மேல் மாடி அறை என்ன? அது நம்முடைய ஆன்மா. ரைட்? நமக்கு எடுத்துக்கொண்டால் அது நம்முடைய ஆன்மா. அதனால்தான் பவுலடிகளார் கொரிந்தியர்களையே கடிதத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய உடல் கடவுளுடைய ஆவியார் வாழுகின்ற கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதான்? தூய ஆவியானவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? ஆன்மாவிலே இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார். அதுபோல் அன்பான பிள்ளைகளே, எனவே அவர்கள் அந்த மேல் மாடி அறையிலே கூடியிருந்து சபித்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மரியாளோடு 120 பேர் இருந்து சபித்து கொண்டிருக்கிற வேளையில் தான் இந்த அருட்பொழிவு நடைபெறுகிறது. சரிதானே? இன்று தான் திருச்சபை பிறந்த நாள், திருகவை பிறந்த நாள். இதுக்கு ஒரு அருமையான ஒரு 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 காட்சியை புனித லூக்கா கூறுகிறார். எப்படி என்று சொன்னால், பாருங்கள், பழைய இஸ்ராயலில் இருந்து ரைட் புதிய மீட்பரை உருவாக்குவதற்காக பழைய இஸ்ராயல் பயணித்து கொண்டு வருகிறார்கள், ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். மீட்பரை அனுப்புவதற்காக முதலாவது அருட்பொழிவு தூயாவியானவர் பொழியப்பட்டார். யார் மீது? அன்னை மரியா மீது, இல்லையா? ஆறு வந்தது, பிறந்தது இயேசு பிறந்தார். விளங்குதானே? பழசில் இருந்து புதுசுக்கு கொண்டு வந்தார், இயேசு பிறந்தார். அது ஒரு பெந்தகோஸ்து. தூயாவியார் அன்னை மரியாள் மீது பொழியப்பட்டு இயேசு பிறந்தார். இப்போ இயேசு தான் பரலோகம் சென்று அடுத்த புதிய தலைமுறையை உருவாக்குகிறார், திருச்சபையை உருவாக்குகிறார், திரு அவையை உருவாக்குகிறார். அதற்காக யாரை அனுப்பினார்? தூயாவியானவரை அனுப்பினார். விளங்குதானே? பாருங்க, அன்னை மரியாள் மீது தூயாவியார் முதலாவது சிஃப்ட்னு சொல்லுவார்கள். இரண்டாவது, அதைத்தான் லூக்கா நற்செய்தியாளர் அவருடைய நூலிலே சொல்லுகிறார். அவரை என்ன நூல் கொண்டு லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி எங்கே நிறைவு செய்கிறார்? இயேசுவினுடைய விண்ணேற்போடு. திருத்துவர் பணி எங்கே ஆரம்பிக்கிறார்? தூயாவியானவருடைய வரவு. அப்போ பாருங்க, திருச்சபையை உருவாக்கினார். அதனால தான் சொல்லுகிறார்கள், திருத்துதர் பணி வரலாற்று புத்தகம், திருச்சபையினுடைய வரலாற்று புத்தகம் அதுதான். அப்படி இல்லாவிட்டால் திருச்சபை எப்படி வளர்ந்ததுன்னு நமக்கு தெரியாது. பாருங்க, அப்போ இந்த தூயாவியானவருடைய இந்த வரவு புதிய திருச்சபையை நமக்கு உருவாக்கி தந்தது. எனவே அதன் பின் என்ன செய்தார்கள்? இவர்கள் திருத்துதர்கள் வழியே சென்று அங்கே இருந்தவர்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ள கூடிய விதத்திலே அங்கே பிரசங்கம் செய்கிறார்கள், நற்செய்தியை போதிக்கிறார்கள், பயமின்றி. ஏன்? தூயாவியாருடைய கனிகளும் கொடைகளும் அவர்களுக்கு நிறைவாக கிடைத்தது. ஞானம், புத்தி, அறிவு, திடம், விமரிசை, பக்தி, தெய்வ பயம் என்பது அனைத்துமே அவர்களுக்கு கிடைத்தது. எனவே அவர்கள் பயமில்லாமல் இந்த நற்செய்தியை அவர்கள் போதித்தார்கள். விளங்குதான்? அதற்கு முன் அவர்கள் என்ன செய்தார்கள்? இறை வேண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் அன்னை மரியாவோடு.
சரிதானே? இதைத்தான் நாங்கள் பிள்ளைகளை பாருங்கள் மகிமை நிறை காரணிக்கத்திலே சபிக்கிறோம். முதலாவது இயேசுனுடைய உயிர்ப்பு, இரண்டாவது அவருடைய விண்ணேற்பு, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டது. எனவே இப்படியான இந்த முக்கியமான விடயங்கள் அமைந்தது தான் இந்த நம்முடைய பெந்தகோஸ்தே விழா. ஏதாவது கேட்க போகிறீங்களா? ஏன் ஃபாதர் ஆண்டவர் விண்ணேற்பு அப்புறம் தூயாவிட வருகை மூவொரு கடவுள் பெருவிழா வந்து அடுத்தடுத்து வர காரணம் வந்து பாரம் சொல்லுகிறேன் பாருங்கள். அப்போ இந்த நாளில் நடந்த முக்கியமான அடையாளங்கள், பரிமாறப்பட்ட முக்கியமான அடையாளங்களும் செய்திகளும் பாருங்கள். பெருங்காற்று, காற்று எப்பொழுதும் உயிருக்கு அடையாளம், விளங்குதானே? உயிருக்கு அடையாளம், ஜீவன், வாழ்வு. நெருப்பு பரிசுத்தத்துக்கு அடையாளம், தேவ பிரசன்னத்துக்கு அடையாளம், சுத்திகரிப்புக்கு அடையாளம். அங்கே எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது, புது வாழ்வு கிடைக்கிறது ஆவியானவர். அங்கே பாருங்கள், பாபேல் கோபுரத்திலே மொழி குழப்பம் ஏற்பட்டது, பிரிந்து போனார்கள். இங்கே பல நாடுகளிலே பல தேசங்களிலிருந்து வந்தவர்களும் ஒன்று சேர்க்கிறார்கள். ஆவியானவருடைய விளையாட்டு, ஆவியானவருடைய வேலை ஒன்று சேர்ப்பது, ஒற்றுமை கொடுப்பது தான் ஆவியானவருடைய வேலை. எனவே பெந்தகோஸ்தே தினத்திலே நாங்கள் பல மொழி நாம் பேசுகிறது பல மொழிகளில் விளங்குகிறது, பல மொழி பேசுகிறாள், நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நாங்களும் குலம், மதம், இனம் வேறுபாடின்றி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பெந்தகோஸ்தே நாளில் அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெந்தகோஸ்தே நாளுக்கு எப்படி ஆயத்தம் செய்வது? பாருங்கள் அன்பான பிள்ளைகளே, பாரம்பரியமாகவே உருவாக்கப்பட்ட நவநாள் வந்து பெந்தகோஸ்தேக்குரிய நவநாள் தான். தூயாவியானவருடைய வருகைக்கு முன் நவநாள் செய்து தூயாவியானவரை வரவேற்பார்கள். ஆனால் இன்று தூயாவியானவருடைய நவநாள் கொண்டாடப்படுவதில்லை. யாற்று நவநாள் கொண்டாடப்படுகிறது? மற்ற புனிதர்களுக்கு தான் நவநாள் வைக்கிறார்கள். ஆனால் பாரம்பரியமாக எழுந்த நவநாள் இது தூயாவியானவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற செய்கின்ற நவநாள். சரிதானே அன்பான பிள்ளைகளை? பாருங்கள், எனவே நாங்கள் இதனுடைய அந்த உண்மையான உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மோசே இஸ்ராயேல் மக்களை மலையடிவாரத்துக்கு கொண்டு வந்துட்டார், சீனாய் மலையடிவாரத்துக்கு. அங்கே அவர்களை ஆயத்தம் செய்கிறார். 40 நாட்கள் ஆயத்தம் செய்துவிட்டு அவர் போய் ஆண்டவருடைய கட்டளையை பலகையை பெற்றுக்கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய கட்டளையை பலகையை பெறுவதற்கு முன் அங்கே என்ன நிகழ்ந்தது? நெருப்பு, புகை, பெருங்காற்று, இவை எல்லாமே அங்கே இருந்தது. அதுபோலதான் இந்த பெந்தகோஸ்தேனால புதிய சட்டம், புதிய வாழ்வு, புதிய ஆவியானவரை நாங்கள் பெறுவதற்கு முன் ஆயத்தம், 40 நாட்கள் ஆயத்தம் செய்து அதுக்கப்புறம் இயேசு 10 நாட்கள் அங்கே சென்று நமக்கு ஆவியானவரை பொழிந்தார். அங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே திரும்பி வருகிற பொழுது இவர்கள் கன்றுக்குட்டியை வளர்ந்து கொண்டிருந்தால் பழைய வாழ்க்கையில் இருந்தார். எனவே அங்கே கொல்லப்பட்டவர்கள் 3000 பேர். ஆனால் தூயாவியானவர் வந்ததன் பின் மனம் மாறி புதிய மறையை கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள் 3000 பேர். எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்பட்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் சட்டத்தோடு பழைய வாழ்க்கைக்குள்ளே வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு அழிவு, ஆன்மீக வாழ்வில் எங்களுக்கு பயனில்லை. ஆனால் தூயாவியானவரோடு வாழ்வோமாக, இணைந்து வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கு வாழ்வு இருக்கிறது. எனவே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், அதன் பின் 40 நாள், அதன் பின் இயேசு விண்ணேற்றம் சென்று தூயாவியானவரை அனுப்பினார். எனவே இவற்றையெல்லாம் நாங்கள் ஒன்றொன்றாக கொண்டாடுகிறோம். பாருங்கள், இயேசு பரலோகத்துக்கு போய் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்தார். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகிறேன். எனவே இயேசுனுடைய இரண்டாம் வருகை வரை இந்த உலகத்தை அருட்சாதனங்கள் வழியாகவும் ஏனைய இறைவார்த்தை பகிர்வேற்றின் வழியாகவும் வழிநடத்துபவர் யார்? தூய ஆவியானவர். எனவே இந்த 3 பேரும் சங்கமிக்கின்ற அந்த அமைப்பு, அந்த கடவுளினுடைய அந்த அமைப்பு, அந்த வாழ்வு, அவர்களுடைய அந்த ஒற்றுமை, இவற்றைத்தான் நாங்கள் மூவரு திருவிழாவிலே கொண்டாடுகிறோம். பாருங்கள், இயேசுனுடைய உயிர்ப்பு முடிந்து 40வது நாளிலே இயேசு பரலோகம் போனார். 50வது நாளிலே தூயாவியானவர் வந்தார். பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி அனுப்பினார். எனவே மூவரு கடவுளுடைய திருவிழாவை பாருங்கள். கடவுள் படைத்தார், இயேசு வழியாக அனைத்தையும் படைத்தார். இயேசு பிரசன்னமாக இருந்தார், தூயாவியானவரும் பிரசன்னமாக இருந்தார். புதுப்படைப்பு அதையும் செய்தார். எல்லா இடமும் போய் மனிதர்களை
பிடிப்பவர் ஆக்குங்கள் என்று சொன்னார். புதிய அறுவடை. என்ன அறுவடை? அதுதான் சீடர்கள் செய்தார்கள். எல்லா இடமும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அங்கே 3000 பேர் சேர்ந்து கொண்டார்கள். அறுவடை, மனிதர்களை பிடிப்பு, புதிய அறுவடை நடைகிறது. அறுவடை விழா, பெந்தெகோஸ்தே விழா, அறுவடை, புதிய அறுவடை நிகழ்கிறது. எனவே அறுவடை செய்தார்கள். எனவே இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த ஆவியானவர். எனவே இந்த 3 கடவுளையும் நாங்கள் சேர்த்து, பிதாவாகிய சர்வேஸ்வரா, சுதனாகிய சர்வேஸ்வரா, பரிசுத்தாவியாகிய சர்வேஸ்வரா, 3 பேரும் தனித்தனியாக கடவுள். ஆனால் இறை இயல்பிலே அவர்கள் ஒன்றாக இருக்கிறார். ஆழ்த்தன்மையில் இவர்கள் வேறுபட்டு இருந்தாலும் மனிதனுடைய வீட்புக்காக வேறு வேறு வேலைகளை செய்து இருந்தாலும் 3 பேரும் ஒரே இறைத்தன்மையை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். எனவே தான் 3 கடவுளை நாங்கள் எப்பொழுது கொண்டாடுகிறோம்? தூய ஆவியாருடைய பெருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியார் பெருவிழாவை நாங்கள் மன்னிக்கவும், பரம பரிசுத்த திருத்துவத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? அது எப்படி ஃபாதர் 3 பேரும் ஒரு ஆளாக இருந்து ஒரு கடவுளாக இருப்பாங்க? 3 பேர் 3 மனிதர்கள் தானே? 3 பேரும் 3 ஆழ்த்தன்மையிலே இவர்கள் வேறுபட்டவர்கள். மனித மீட்புக்காக இவர்கள் ஆழ்த்தன்மையிலே செய்கின்ற வேலை வித்தியாசம். கடவுள் படைத்தார், இயேசு மீட்டார், தூய ஆவியானவர் அர்ச்சிக்கிறார். ஆனால் இவர்களுடைய இறைத்தன்மை ஒன்றாக இருக்கிறது. எனவே 3 in 1, இலகுவாக சொல்லுவதாக இருந்தால் 3 in 1. பழமை பாருங்கள், 3 சுட்டி விளக்குகளை எடுப்போம். 3ஐயும் நாங்கள் இப்படி சேர்த்து எத்தனை சுடர் இருக்கும்? ஒரு சுடர் தான் இருக்கும். ஆனால் இப்படி பிரித்து விட்டால் 3 சுடர்கள் இருக்கும். ஆனால் இயல்பு ஒன்று, அக்கினி என்கின்ற இயல்பு ஒன்று. அவர்கள் செயல்படுகின்ற விதம் 3ஆக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய இயல்பு ஒன்று தான். ஆழ்த்தன்மையில் வேற, இறை இயல்பில் ஒன்று. அவர்களுடைய முக்கியமான வேலை என்ன? மனித மீட்பு. மனித மீட்பே அவர்களுடைய முக்கியமான வேலை. எனவே அன்பான பிள்ளைகளே, பாருங்க, தூய ஆவி அனைத்துக்கும் செயல் வடிவம் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் இல்லை என்று சொன்னால் அருட்சாதனங்கள் இல்லை. அருட்சாதனங்களிலே இயேசு ஆண்டவர் செயலாற்ற வேண்டுமாக இருந்தால் ஆருடைய பிரசன்னம் வேணும்? பாருங்கள், நற்கருணை நாங்கள் திருப்பலியிலே கொண்டாடுகிறோம். ஆரை கூப்பிடுகிறோம்? நற்கருணை வருவதற்கு முன் அன்னை மரியாள் மீது வந்த அதே ஆவியானவர் இங்கேயும் பெற வேண்டும். அன்னை மரியாளுடைய வயிற்றிலே ஆன்மாவிலே நிழலாடிய அதே ஆவியானவர் இங்கேயும் பெற வேண்டும். உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தும் என்று மன்றாடுகின்ற பொழுதுதான் அப்பமும் ரசமும் உயிர் பெறுகின்றது. விளங்குதானே? எனவே இன்று நாங்கள் ஆவியானவருடைய அருட்பொழிவு நமக்கு தேவை. இன்றைக்கு பாருங்கள், இந்த ப்ராம்ப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுவார்கள். நம்முடைய ஆழ் மனதிலே, ஆன்மாவிலே அந்த ஆவியானவருடைய செயல் வடிவம், அவருடைய அந்த உந்து சக்தி, அவருடைய வழிநடத்தல் இல்லாவிட்டால், அதனால தான் நாங்கள் பாட உமதாற்றல் இல்லாமல் என் வாழ்வில்லை, வழித்துணை இல்லாமல் பயணம் இல்லை என்று ஆவியானவரை நாங்கள் நோக்கி பாடுகின்றோம். எனவே அந்த ஆவியானவர் எப்படி நான் சபிக்க வேண்டும், எதற்காக சபிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், இவை அனைத்திற்கும் ஊற்றாக காரணமாக இருக்கிறார் ஆவியானவர். எனவே அந்த பெந்தெகோஸ்தே நாளில் புதுப்பிறப்பாக நான் மாற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையோடு நான் பயணிக்க வேண்டும். வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? இல்லை, விளங்கிட்டு. எனவே அன்பான பிள்ளைகளே, எனவே நாம் கொண்டாடுகின்ற இந்த மறை நிகழ்வுகள், தவக்காலம் கடந்து வந்து பாஸ்கா காலம், பாஸ்கா தவக்காலம் நமக்கு பழைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை குறித்து காட்டியது. பாஸ்கா காலம் நமக்கு விண்ணுலக வாழ்வை குறித்து காட்டியது. இயேசுனுடைய விண்ணேற்பு, நாங்கள் எல்லாரும் அவர் போன இடத்திற்கு போக வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறது. தூய ஆவியானவருடைய வருகை, நாங்கள் எல்லாரும் புதுப்புறப்படைந்த மக்கள் என்பதையும், நாங்கள் எல்லாரும் புதிய அறுவடை என்பதையும் காட்டுகிறது. இயேசுனுடைய பாஸ்கா மறைபொருளால் எங்களுக்கு வந்தது, நாங்கள் எல்லாம் புதிய அறுவடை. எங்களை எல்லாம் ஆண்டவர் என்று மனிதரை பிடிப்பவர்களாக பிடித்து வைத்திருக்கிறார், பிடிக்க அனுப்புகிறார். எனவே ஆவியானவருடைய அருட்பொழிவுக்குள்ளே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதிகாலையிலே ஆவியானவரிடம் மன்றாடுவோம். எந்த வேலை நேரத்திலும் ஆவியானவரிடம் மன்றாடுவோம். எங்கு செல்லுகின்ற பொழுதும் மன்றாடுவோம். அவருடைய துணையை நாங்கள் வேண்டுவோம். எனவே நாங்கள் பரம பரிசுத்த திருத்துவத்தினுடைய பிள்ளைகள்,
இந்த திருத்துவத்தால் வழிநடத்தப்படுகிறவர்கள் என்கின்ற அந்த உண்மையோடு நாங்கள் தொடர்ந்தும் பயணிப்போம். மீண்டும் ஒரு நிலைக்கும் நிமிடங்கள் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஃபாதர்.